அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக, விடுதலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த நாளும் நம்ம தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இப்படியா சொல்கிறது, ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக போய் எலியா தீர்க்கதரிசி சொன்னார். அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். அப்போ அவர் சொல்லும்போது சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆகாப் ராஜாவை பார்த்து எலியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தை, அது எலியாவினுடைய வார்த்தை தான். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை இல்லை. எலியாவினுடைய அந்த வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். எலியா சொல்றார், 3 வருஷம் 6 மாதம் 3.5 வருஷம் இஸ்ரவேலில் மழையும் பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் நிற்க பழகி விட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் ராஜாவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இதுதான் இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற சத்தியம். என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால், தைரியமாக ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு உங்களால் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதை கேட்டு அப்படியே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஒரு தனி மனுஷனுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அவனுடைய எலியாவுடைய வார்த்தையை கேட்டு முழு இஸ்ரவேல் முழுவதற்கும், அன்றைக்கு அந்த தேசம் முழுவதும் 3 வருஷம் 6 மாதங்கள் மழையும் பெய்யல பனியும் பெய்யல, கொடிய பஞ்சம் உண்டானது. ஏன்னா அன்றைக்கு எலியாவுடைய வார்த்தையை ஆண்டவர் கேட்டார். எதற்காக கேட்டார் என்று சொன்னால், எலியா நம்மை போல பாடுள்ளவனாய் இருந்த போதிலும் அவன் கருத்தாய் ஜெபித்தான் என்று சொல்லி யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கிறோம். நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான் அந்த 3.5 வருஷமும் எலியா கருத்தாய் ஜெபம் பண்றான். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற அவனுடைய வாழ்க்கையில் தவறாமல் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஜெபிக்கிற அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அங்கீகரித்தார், அதன்படியே செய்தார். இன்றைக்குமாக நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க பழகி கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் யாருக்கு முன்பாக வேண்டுமானாலும் தைரியமாக போய் நிற்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே என்று சொல்லி நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தருகிற யோசனைகளை, உங்களுடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றி தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தின் காரியங்களெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டான். அவர் தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் இந்த உலகத்தை பார்த்து என்ன பண்ண மாட்டான்? பயப்பட மாட்டான். அது ராஜாவாக இருந்தாலும் சரி, அவருக்கு மேலாக உடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அவருடைய பிள்ளை நான் அப்படின்ற தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒன்றை மாத்த மறந்துடாதீங்க, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கணும். அப்படி நின்னீங்கன்னா உங்களுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார், அதன்படியே செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று எலியா சொன்னதை போல, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற
அனுபவத்துக்குள்ள வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.